ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கம்ப்யூட்டர் அண்ட் சிசிடிவி கேமரா. இப்போ நம்ம ரீசெண்டாக இந்த பெனிஃபியோன்ற ரவுட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மாஸ்டர் பெனிஃபியோ இதெல்லாம் சேம் ஒரே கான்ஃபிகரேஷன் தான் ஒர்க் ஆகுது. அதாவது இந்த வீடியோ யாருக்குன்னா முக்கியமாக சிசிடிவி டெக்னீஷியன் அவங்களுக்கு தான். அதாவது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது கஸ்டமர் வீட்டுக்கு இந்த மாஸ்டர் பிராண்ட் ரவுட்டர் தான் போட்டுருந்தோம். இதில் வந்து என்னன்னா ஏர்டெல் சிம் போட்டால் இன்டர்நெட் கனெக்ட் ஆகுது, ப்ளஸ் மொபைல் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது டிவிஆர் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் அப்பப்போ பஃபர் ஆகுதுன்றதுனால ஜியோ சிம் மாற்றிருந்தோம். ஜியோ சிம் மாற்றினோன்னே சிம் நெட்வொர்க்கும் கிடைக்க மாட்டேங்குது. வைஃபைல கனெக்ட் பண்ணால் கனெக்டட் வித்வுட் இன்டர்நெட் அப்படி இந்த மாதிரி காட்டுது. இப்போ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, அதாவது இதோட ஐபி அட்ரஸ் மேனுவல் ஐபி அட்ரஸ் 192.168.100.1 அப்படின்னு இருக்கும். அது உள்ள போய் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு அட்மின். அதாவது உள்ள போனதுக்கு அப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பாருங்க, நெட்வொர்க்கும் கிடைக்கல. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நோ சர்வீஸ் தான் காட்டுது. இப்போ நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இது அப்படியே லெஃப்ட் சைடு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்கும் பாருங்க. அதில் போயிட்டு மூணாவதாக இருக்க ஏபிஎன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதாவது இதில் பிடிபி டைப்பில் போயிட்டு IPv4 வெர்ஷன் 6 அப்படின்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ப்ரொஃபைல் நேமில் போயிட்டு ஜியோன்னு கிளிக் பண்ணுங்க. ஏபிஎன்ல போயிட்டு ஜியோ நெட்னு சொல்லி ஸ்மால் லெட்டரில் போடுங்க. அப்புறம் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டில் எதுவுமே கொடுக்க தேவை, டேரெக்டாக அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்த உடனே அதே சக்ஸஸ்ன்னு வந்துடும். அப்புறம் செட்டஸ் டிஃபால்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ரீசெட் பண்ணிங்கன்னா இப்போ ஜியோ சிம் நல்லா ஒர்க் ஆகும். இப்போ மேலே பாருங்க ஜியோ நெட்வொர்க் காட்டுது. அதாவது சிசிடிவி சம்மந்தமாக ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.